அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இஸ்லாமிய உலகத்தின் அவல நிலையை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த ஏக காலத்தில் பல்வேறுபட்ட படையெடுப்புகளுக்கு உலகளாவிய முஸ்லிம் உம்மத் முகம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் ராணுவ ரீதியான ஒரு படையெடுப்புக்கு முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ராணுவ ரீதியான படையெடுப்பை பல முஸ்லிம் நாடுகளில் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அவலங்களை, அதன் மோசமான விளைவுகளை, பாதிப்புகளை நாம் கண்டு வருகிறோம். மற்றொரு பக்கத்தில் முஸ்லிம் உம்மத் சிந்தனா ரீதியான ஒரு படையெடுப்புக்கும் உலகளாவிய ரீதியில் முகம் கொடுத்து வருகிறது. பலபோது ராணுவ ரீதியான படையெடுப்பை பற்றிய புரிதல் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருக்கிற அளவுக்கு ஒரு சிந்தனா ரீதியான படையெடுப்புக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம் என்பது பற்றிய விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் குறைவாக இருக்கிறது. இன்னொரு படையெடுப்புக்கும் முஸ்லிம் சமூகம் தொடர்ந்தேர்ச்சியாக உட்பட்டு வருகிறது. அதுதான் உள ரீதியான படையெடுப்பு. இந்த உம்மத்தை உள ரீதியாக வீழ்த்துகின்ற, பலகீனப்படுத்துகின்ற, தோல்வி மனப்பான்மையை இந்த உம்மத்துக்குள் தோற்றுவிக்கின்ற ஒரு பயங்கர முயற்சியும் உலகளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ராணுவ ரீதியான படையெடுப்பை விட மிக பயங்கரமான ஒரு படையெடுப்பாக நாம் கருதுவது இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்பு. எமது நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துகின்ற, எமது பண்பாட்டு விழுமியங்களை சீரழிக்கின்ற, எம்மை, எமது தனித்துவத்தை, எமது அடையாளத்தை இல்லாதொழிக்கின்ற இந்த பயங்கரமான சிந்தனா ரீதியான படையெடுப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. இலங்கை போன்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த நாடு ஒரு காலத்தில் ஏகாதிபத்தியவாதிகளால், காலனித்துவவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆளப்பட்டது. அப்போது அவர்கள் இந்த நாட்டுக்கு ராணுவ ரீதியாக வந்து இந்த நாட்டை கைப்பற்றினார்கள். உதாரணமாக, ஒரு காலத்தில் இந்த நாட்டை போர்த்துகீசர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். பிறகு ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். ராணுவ ரீதியான படையெடுப்பின் மூலமாக இந்த நாடு ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டது. இப்போது நாம் என்ன சொல்கிறோம்? இலங்கை சுதந்திரம் அடைந்து விட்டது. இத்தனாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது. இத்தனாம் ஆண்டு இலங்கை ஒரு குடியரசாக மாறியது. சகோதரர்களே, இது பிழையானதல்ல, உண்மையானது. இலங்கை மட்டுமல்ல, உலகின் பல நாடுகள் காலனித்துவவாதிகளின் பிடியில் இருந்து, ஏகாதிபத்தியவாதிகளின் பிடியில் இருந்து சுதந்திரம் அடைந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கின்றன. அரசியல் ரீதியாக இந்த நாடுகள் சுதந்திரம் அடைந்தாலும், கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, சிந்தனா ரீதியாக இந்த நாடுகள் சுதந்திரம் பெற்றுள்ளனவா என்பதை ஒரு முறை திருப்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் எமக்கு அரசியல் சுதந்திரத்தை வழங்கினாலும் தொடர்ந்தும் அவர்களுடைய சிந்தனை, அவருடைய கருத்தியல், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய நடைமுறைகள் எம்மை ஆக்கிரமித்திருக்கின்றன. அந்த கலாச்சார படையெடுப்பில் இருந்து நாம் தப்பிக்கொள்ளவில்லை. அவர்களுடைய கருத்தியலை, அவருடைய கொள்கை கோட்பாடுகளை தொடர்ந்தும் பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்தை அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். அந்த செயற்பாடு தொடர்ந்த வண்ணம் இருப்பதை தான் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சமுதாயம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது வெறும் அரசியல் ரீதியான ஆக்கிரமிப்பு மாத்திரமல்ல. சில போது அரசியல் ரீதியாக ஆக்கிரமிக்கப்படாத போதும் சிந்தனா ரீதியாக ஒரு சமுதாயம் ஆக்கிரமிக்கப்படலாம். எப்போது ஒரு சமுதாயத்தின் கொள்கை எமது கொள்கையாக மாறுகிறதோ அப்போது அந்த சமுதாயம் எம்மை ஆக்கிரமித்திருக்கிறது என்பது பொருள்.
அத்தகைய ஆக்கிரமிப்புக்கு அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது கல்வியை, அறிவை. தாம் விரும்புகின்ற கல்வியை, தாம் விரும்புகின்ற அறிவை பெறுகின்ற சமுதாயமாக ஒரு சமுதாயத்தை அவர்கள் மாற்றிவிட்டால் அந்த சமுதாயம் தொடர்ந்தும் அடிமைப்பட்ட சமுதாயமாக இருக்கும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக அறிந்து அந்த வகையில் செயற்பட்டதன் விளைவை இன்று வரை உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது.